இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கலாம்? லூசாப்பா நீ அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இனிமே தம்பி வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை. மாத்தி சொல்லப்படாது. அதனால அவர் அதை பேசுறாரு இதை பேசிட்டார் இதெல்லாம் பேச்சு கிடையாது. பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எலெக்ஷன் டைம் அவ்வளவு உஷாராகிறீங்க. இது அண்ணன் கட்சி, அது தம்பி கட்சி. ஆமா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்க. விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள். கண்ணாடி சார் அது நம்ம மூஜியா இருக்கு. நம்பி நிக்கிறவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்கள். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய. ஒரு அளவுக்கு மேல பண்ண வெறுப்பவர்கள் யாராக இருக்கட்டும், நேசிப்பவர்கள் நாம இருக்கணும். என்ன சொல்றதுன்னு தெரியல, போங்க. நான் உங்களை சரியாக கற்பிக்கவில்லை, வழிநடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடாது. இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். வாய்தி ஸ்குவாலாவேரி கொலவரினா பாட்டு அப்படிதான் ஓடும். தம்பி மச்சா உள்ள நிறைய பைத்தியம் வாய தமகாமடியா இருக்கு. ஓ, இங்கிலீஷ்லாம் வரக்கூடாது. ஒரு கிறுக்கன், சீமா ஒரு பைத்தியக்காரன், ஒரு கிறுக்கன். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? பிரச்சாரத்திலையா? BJP is equal to TDK, TDK is equal to BJP. Kidney threat is equal to Jolie, Jolie is equal to kidney threat. BJP தான் TDK, TDK தான் BJP. Kidney threat வேற, Jolie வேற இல்ல. Kidney threatனாலே அது Jolie தான். அண்ணா வந்து B டீம்லாம் இல்ல, A டீம் அண்ணன் தான். இன்னொன்னு அவ A2 எல்லாம் கிடையாது, A1. ஆமா ஆமா, பிக் பாஸ்லயே ஒரு பொய் சொல்ல தெரியாம மாட்டுச்சு. சரியான தத்தி அது. நடந்து போனா ஸ்டாலின் சார் ஏன் வீட்டுக்கு சார் ஓட்டு தான் கேட்க ஓட்டு கேட்கலாம் வந்துக்கிறேன். அது எடப்பாடி கலைஞரையா மாட்டிக்க நல்லா இருக்கும். உனக்கு சூட்டா இருக்கும். நான் ஒண்ணு கேக்குறேன். அவர் ரோட்ல இறங்க தயாரு, பாதுகாப்பு கொடுக்க உங்களுக்கு கொடுத்துட்டேன். காவல்துறை இல்ல குளத்தூர்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அங்க ஒரு காவல்துறையில நாங்க எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெர்மிஷன் வாங்காம ரோட்ல போக முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்களுக்கு ஒதுக்கி போயிருக்கோம். ஐயா, ஒன்னும் தெரியாம போற பஸ் எல்லாம் குளத்தூர்ல ரோடு நிக்குது. ஒரு பெர்மிஷன் வாங்கி வந்து போகும்போது முதல்ல வரும்போது ரோட்ல ஆளு நின்றது வேற. அப்படி பஸ் விடுங்க, ஒன்னும் டிராபிக் ஜாம் ஆகாது. நீங்க இவ்வளவு கூட்டம் பார்க்க வராங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. நீங்க இவ்வளவு பஸ் ரோட்ல பார்த்ததே கிடையாது. வேலைக்கு போகும்போது ஒரு பஸ் வரது கிடையாது. இப்ப எதுக்கு இவ்வளவு பஸ்? நிறைய பேர் சொன்னாங்க. தாய்மார்கள் சொன்னாங்க, உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர தேவைப்படும் போது வராது. உன்னை எவன் பார்க்க வந்தது? அதானே உதயநிதி போறாரு. நீங்க சொல்லுங்க, ஒரு காவல்துறை சங்கம் இல்லையா, அவர் போறாரு. அவர் வண்டியை சுத்தி போலீஸ் காக்கி சார் நிக்குது. என்ன வண்டியை சுத்தி ஒரு ஆள் இல்ல. அப்படியே அங்க ஆளும் போது என்ன ட்ரை பண்றீங்க நான் கேக்குறேன். கொட்டா உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்டா. டயர்டா இருக்குடா, சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன். நாங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஆனா இவங்க காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்ற கம்ப்ளைண்ட் புரிஞ்சுக்கிட்டு நாங்க கொடுத்த ப்ரூஃப் பார்த்துட்டு தான் அவங்க டிஜிபி போய் கேட்கறாங்க. இப்ப போயிட்டு வந்து பெர்மிஷன் வாங்கி என்ன நரேஷன் இது? இதுக்கு இல்ல. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 200. பெரம்பூர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பெரம்பூர் தான் ஒய் நாட் பெரம்பூர்? என்ன பிரச்சனை? எங்க நின்னு கேட்டா எங்க நின்னாலும் இவங்க ஏதாவது ஒரு கேஸ்ட் இருக்காங்க, ரிலிஜியஸ் இருக்காங்க. கரெக்ட் தான். தமிழ்நாடு தானே எல்லா ஊருமே. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. வரும் கூட்டம் எல்லாம் ஓட்டாகுமா? அதே கூட்டம்னா ஓட்டு வருமா? இவனுக்கு கூட்டம் ஓட்டு வராதா?
சாம்பார் அப்ப எனக்கு இல்ல அது வீட்டுல கேட்டோம் துள்ளி குதிச்ச கணக்கா தலைவர் இல்லாத இடத்துல நான் தான் தலைவன் சொல்லி சுத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ரியல் பாஸ் வந்தாச்சு. அதனால உங்களுக்கு புரியல, பயத்துல கதை இருக்கு. தமிழ்நாட்டு நாயகனே, விடியல் நாயகனே, திராவிட மாடல் 2.0வே, எங்களுடைய சிங்கார சென்னையே, தமிழ்நாட்டினுடைய தனையனே, மன்னர் மன்னா நீ ஒரு மாமா மன்னா. பொன்மாரி தென்மாரி நான் பாடும் நீ ஒரு முல்ல மாறி முடிச்சவைக்கு கண்டங்காக்கி. இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போகுது. இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டலாம் போதும் மூல பஞ்சாயத்து தீத்து. ஓனாண்டி புலவர்கள், அப்புறம் அறிவாளி அடிமைகள், ஒட்டு திண்ணைகள் எல்லாத்தையும் மொத்தமா உட்கார வச்சு ஓம் கிரீம் காளிநாய நமக அப்படின்னு மந்திரம் ஓதற்காக செம்மோடி மாநாடு நடத்த போறாங்க. தமிழ் வளர்ச்சியா ஓம் கிரீம் காளிநாய நமக. முன்னாள் அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படி ஆயி போச்சு, படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. காத்திருந்து காலங்கள் போகுதடி. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. படுத்தா படுத்து. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. பஸ்ல எப்படி போறீங்க? என்ன ஓசி இதுதானது? காத்திருந்து காலங்கள் போகுதடி. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு திமுகவோட அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கார்ல, அவரோட கோமணத்துல தான் சுத்தம் உருவியா போட்டாங்க. கொஞ்சம் பேச்சாங்க இருந்தாலும் பேசினாப்ல. நான் சொல்றேன் வெறி கொண்டுருவேன். நான் எந்த நீ இதை பேசுகிற கோமணத்துல இருந்தா வந்திருப்போம். ஆனா என்னன்னா நீ உங்க வகையெல்லாம் திட்டு கோமணம் சரியா, அது எதுவும் யோகியமான கோமணமா இருக்கு. 2026லயே உங்களுடைய கோமணத்தை திமுக தலைமை உருவிருச்சு. இப்படி மனோ தங்கராஜுக்கு மட்டும் கிடையாது, விசிகேவில் இருக்கின்ற சானவாஸ் இருக்கார்ல, அவருடைய சீட்டையும் திருமாவளவன் புடுங்கி விட்டுருக்காப்ல. ஆனா இவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல. நீங்க சத்யராஜோட பொண்ணு இருக்குல்ல, அதுக்கும் சீட்டு கொடுக்கல. எப்படி ஒரே சூரியனும் ஒரே சேகர் பாபு ஐயா தான் இருக்க முடியும், அவர் மாதிரி யாருனாலையும் ஆக முடியாது. சேகர் பாபு கிட்ட நாயா வாலாட்டிட்டு விசுவாசமா இருந்தாங்க. ஆனா என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனமா? கடைசியில அப்பாவும் பொண்ணுக்கும் அல்வாவை தூக்கி பயங்கரமா சொருவி இருக்கு வாயிலேயே. சும்மா இருந்தா கூட சீட்டு கொடுத்துருப்பாங்களோ? இல்ல இவங்கதான் பேச வைக்கிறதே இவங்கதான். இவங்க பேச வச்சுட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வருது? ஏதாவது இவங்களுக்கு நெகட்டிவா வந்துச்சுன்னா அவங்கள இப்போ சீட்டு கொடுக்க வேண்டாம். அப்போ இவங்களுக்கு கேட்டா இவங்க சப்போர்ட்ல அவங்க அப்படி பேசினாங்க, நாங்களாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னு இவங்க மாட்டி விட்டு அவங்க தப்பிச்சுப்பாங்க. இப்படிதான் பல வருஷமும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படிதான் இது வடிவேலையும் யூஸ் பண்ணாங்க, எல்லா வாட்டியும் ஒருத்தரை யூஸ் பண்ணி பேச வச்சுட்டு அது நாங்க பாருங்க, நாங்க இப்போ உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணிருந்தா நாங்க சீட் கொடுத்துருப்போம்ல அப்படின்னு அப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. ஆமா, அதுக்கு எங்க சீட்டு கொடுப்பாங்க? இல்ல சீட்டு கொடுத்தாலும் அவங்க என்ன எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க? எவ்வளவு ஓட்டுலாம் வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வாயை தவிர வேற எதுவுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு பேசுறத மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது.
ஏதாவது போய் கேட்கணும், பேசணும். போய் பேசுறது எல்லாம் குட்டி குட்டி பசங்க கிட்ட பேசுறது, கிறுக்குத்தனமா அந்த ட்விட் போட்டு திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களாம் கொடுத்தாங்கன்னா கிழிச்சு விட்டுருவாங்க. ஆமா. எனக்கு தெரிஞ்சு. உட்கார்ந்து பேசிட்டே இருந்தா யாருமே இப்ப மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. இல்ல அது இப்படி வந்து அவங்களுக்கு செய்யணும்னு இது பண்றாங்க. அதான் வெறும் அதான் பேசிட்டே சொல்றேன். இல்ல போனீங்கன்னா இப்போ நிறைய அரசியல்வாதி எம்எல்ஏ இருந்தவங்களே அந்த பேசுறதே தப்பு தப்பா பேசி ஏதாவது வாங்கி கெட்டிக்கிறாங்க. இவங்க சும்மாவே ஒண்ணுமே தெரியாது. இவங்களா இருக்கட்டும், அந்த ஜூலி அதாவது ஒரு ஒரு பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோலே ஒரு பொய் சொல்லி மாட்டி அதுலயே கேவலமா மாட்டிக்கிட்டு எவ்வளவு வாட்டி அசிங்கப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸோட இதுலே ஒருத்தங்களுக்கு கேவலமா திட்டி வீடியோ போட்டு கடைசி போனதுக்கப்புறம் வீடியோ போட்டு அசிங்கப்படுத்தி தான் ஒரு வீடியோக்கு கொடுத்தது இவங்களுக்கு ஆனா மட்டும்தான். கொஞ்ச நாளா அப்புறம் பேர் கொஞ்சம் நல்லா ஆச்சு. இப்ப திருப்பியும் ஏன்னா இது நடிச்சாங்க அப்படியே தான் இருக்கான். அதான் சொல்றல சில இதெல்லாம் என்ன பண்ணாலும் திருத்த முடியாதுல்ல. அது ஜீவனையும் ஒன்று இருந்தாலும் ஜென்மங்கள். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.